மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு சின்ன பகுதி தான் விளம்பரம் அப்படிங்கிறது. ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? கம்ப்ளீட் மார்க்கெட்டிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பரான ரிசர்ச், அவங்களோட ஐடியல் கஸ்டமர் யார், அவங்க எங்கே இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்களுக்கு நம்ம வச்சுருக்க ப்ராடக்ட்ஸ்னால சர்வீஸ்னால எப்படி வேல்யூ ஆட் பண்ண முடியும். நீங்கள் கேட்டிங்கல்ல வேல்யூ அடிஷனுங்கிறது, இங்கே நான் கஸ்டமர் க்ரோத் எக்ஸ்பர்ட் தான் என்ன நான் பொசிஷனே பண்ணுறேன். எப்போ உங்ககிட்ட இருக்க கஸ்டமர் க்ரோ ஆகாங்களோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ரோ ஆகிடுவீங்க. அப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்க வராங்க ஒரு கஸ்டமர் அப்படின்னா பெட்டராக அவங்கள நம்ம தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் அவங்களுக்கு என்னென்ன வகையிலெல்லாம் வேல்யூ ஆட் பண்ண முடியும், அப்பார்ட் ஃப்ரம் நம்ம செல் பண்ணுற ப்ராடக்டை தாண்டி என்னெல்லாம் எஜுகேட் பண்ண முடியும், அதுக்கு ஒரு ப்ராப்பரான பிளான் இருக்கணும். இந்த எவ்ரி மந்த் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான கேலண்டர் போட்டு எவ்ரி வீக் என்ன பண்ணணும், எவ்ரி மந்த் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, டே டு டேல என்னென்ன ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை ப்ரூவனாக பண்ணி அதுக்குன்னு ஒரு பட்ஜெட். உதாரணத்துக்கு இப்போ டெக்ஸ்டைல்லாம் எடுத்திங்கன்னா ஓவரால் ப்ரொஜெக்டட் டர்ன் ஓவர்லேருந்து ஒரு 5 to 10% வரைக்கும் பண்ணுவாங்க. இங்கே எப்போ நம்மளை பீப்புள்ஸ் வேல்யூடாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுக்குறப்ப தான்.